ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேக்கன்சி வந்திருக்கு. 21,413 வேக்கன்சி. வெறும் 10th மார்க் வச்சு மட்டும்தான் வந்து வேலை. ஓகேங்களா? இதை எப்படி அப்ளை பண்ணுறது? நீங்களே கூட அப்ளை பண்ணலாம். லைவாக நான் எனக்கு அப்ளை பண்ணதை நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஓகேவா? இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேவா? இதில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 21,431 வேக்கன்சிக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ சேல்ரி, இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸு, இந்த போஸ்ட் ஏபிபிஎம் பிபிஎம்னு 2 இருக்குது, அப்புறம் டாக் சேவாக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து எவ்வளோ, இந்த சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி வேக்கன்சி வீடியோ லிங்க்குமே நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது உங்களோட சொந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதை பற்றின எல்லாமே சின்னதாக டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கு. ஓகேவா? நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸு. ஓகேவா? இந்த ஜாபுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பக்கத்தில் வேலிடேட் மொபைல் நம்பர்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கீழே மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணிட்டு வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களோட நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமு, அதுக்கப்புறம் கீழே ஃபாதர் நேம், உங்களோட ஃபாதர் நேம் எதுவோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. ஓகேங்களா? மந்த்து, இயரு, டேட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் தான் இதுவும். அப்புறம் வந்து மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ட்டு அதில் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் வந்து ஓபிசியா இல்லை வந்து எஸ்சி எஸ்டியா அப்படின்றது. ஓபிசின்னா பிசி எம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு தனியாக இருக்குது. அது யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வந்து சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் தமிழ்நாடு. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் செகண்டரி ஸ்கூல்னால் 10th எப்போ பாஸ்ட் அவுட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான். ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அப்புறம் வந்து இங்கே கீழே சப்மிட் கொடுத்தா அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்கள் பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க, என்ன டைப் ஆஃப் இது அப்படின்ற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் நோன் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் படிச்சிங்க 10th ஸ்டாண்டர்டில் அப்படின்ட்டு, பெரும்பாலும் இங்கிலீஷ் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் தமிழ் வந்து படிச்சிருப்போம். அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து வெதர் எம்ப்ளாய்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணின்னு இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து நோன் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ஃபோட்டோக்கு என்ன சைஸு, சிக்னேச்சருக்கு என்ன சைஸுன்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துமே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு கேட்கும். பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தவொடனே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு மெசேஜும் வரும். இப்போது நார்மல் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்ளைன்னு கொடுத்துட்டு செலக்ட் சர்க்கிள், நம்ம தமிழ்நாடு தான், தமிழ்நாடு கொடுத்து சப்மிட் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி திரும்ப மொபைல் நம்பருக்கு போவோம்.
மொபைல் நம்பருக்கு போன உடனே ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு அது கீழே கேப்ச்சா இருக்குல்ல அதையும் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து 10th மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அட்ரஸ் ஒன்றும் இல்லை, ஆதாரில் இருக்கிற அட்ரஸை அப்படியே வந்து பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஓகேவா? ரொம்பவே முக்கியமானது அதுக்கடுத்து இந்த இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா என்னவோ நிறைய விதமாக இருக்குது இல்லையா போர்ட்ஸ் எல்லாம், அது என்னவோ நீங்கள் படிச்சிங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தா நார்மலாக அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பெரும்பாலும் வரும். அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்ஸ் தானே நம்மளதெல்லாம் அப்படியே தமிழ்னு போட்டு அதை தமிழ் லாங்குவேஜ் மட்டும் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இங்கிலீஷில் என்ன மார்க்கு, தமிழில் என்ன மார்க்கு, மேக்ஸில் என்ன மார்க்கு, சயின்ஸில் என்ன மார்க்கு, சோஷியலில் என்ன மார்க்குன்ட்டு மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மார்க்ஸை நீங்கள் வந்து அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கோங்க. மேலே வந்து அட்ரஸ்ஸு லெஃப்ட் சைடில் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ரைட் சைடில் பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் டெம்பரரியாக நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அதுதான். ரெண்டும் ஒன்றா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் ஆண்ட சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். கரூர் டிவிஷன் எங்கள் டிவிஷன்லேயே தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஸுன்றது ரொம்பவே வந்து முக்கியமானது. இது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் செப்பரேட்டாக வந்து வீடியோவை வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? டீட்டெயில்டு வீடியோ வருஷம் வருஷம் போடுறது தான் வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்கேன். இல்லை ப்ரோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே அப்ளை பண்ணி கொடுக்கணுனாலும் நான் பண்ணித்தரேன் தாராளமாக. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதே மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். நான் கேட்குற டீட்டெயில்ஸ் அமுச்சு விட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன். அது என்ன சார்ஜோ நான் சொல்லிடுறேன். அதை அமுச்சு விட்டிங்கன்னா நான் தாராளமாக வந்து பண்ணித்தரேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல 1 2 3 4ன்ட்டு அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எங்கே தேவையோ அது லைனாக வந்து போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 போட்டுக்கலாம், இல்லை 10 போட்டுக்கலாம், 30 போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? இதில் டோட்டலாக கரூர் டிவிஷனில் இப்போ 29 வேகன்சிஸ் வந்து ஓபிசியில் வந்து காட்டுது. அதுக்கேற்ற மாதிரி நான் பிபிஎம்மா, ஏபிபிஎம்மா, டாக் சேவக் போடுறதா, இல்லை வந்து யூஆர் கேட்டகிரியில் போடுறதா, அந்த மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணலாம், நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நான் ஆல்ரெடியாக வந்து வச்சுன்னு இருக்கேன். அதன்படி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுதான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபஸ்ட்டு போட பாருங்கள். அதுக்கப்புறம் வேணால் யூஆர் வந்து போடுங்க. ஏன்னா யூஆரை பொறுத்தவரையில் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம். காம்படிஷனும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.